வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன? செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளில வந்துட்டார். ஆனாலும் சர்ச்சை தீர்ந்த பாடில்லை. உங்களுக்கு தெரியும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் அவரை பார்த்து பேசியிருக்காரு. இப்போவும் அது சம்பந்தமான சில நகர்வுகள் போயிட்டுருக்கு. அப்போ ஆளுநர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைக்கலைன்னா என்ன பண்ணலாம்? ஏற்கனவே வித்யாசாகர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், சசிகலா அம்மா வந்து லெட்டர்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவர் கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே பாம்பே போயிட்டார். ஆனால் அதே வித்யாசாகர் வந்து எடப்பாடி பழனிசாமியையும் ஓபிஎஸ்ஸையும் கைகோர்த்து வச்சார். ஆளுநர் மாளிகையை அதிமுக இணைப்பு மாளிகை மாதிரி ஆக்குனார். அப்போ அதுவும் நம்ம ஆளுநர் எதையும் செய்வார். அப்போ ஆளுநர்கிட்ட தான் இப்போ எல்லா விஷயமும் இருக்குது. ஏற்கனவே ஆளுநர் செந்தில் பாலாஜி சம்பந்தமாக விசாரித்ததுனால இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக இடையூறு கொடுக்கக்கூடும். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் குழப்பிக்கிறாங்க, ஈடி வந்து மேல்முறையீடு பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். இது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் 2 நீதிபதிகள் அவருக்கு தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, நிறையா கண்டிஷன்லாம் போட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது, உங்கள் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னாங்க. முதல்ல ஃபஸ்ட் டைம் இந்த இதிலிருந்து விலக்கு வேணும்னா நீங்கள் 3 பெஞ்சுக்கு போங்க, 3 நீதியரசர்கள் உள்ள பெஞ்சுக்கு போங்கன்னாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனையே இல்லாமல் 3 நீதியரசர்கள் தான் இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த கண்டிஷனுமே இல்லை, வாரத்தில் 2 நாள் இப்போ கையெழுத்து போகணும், அவ்வளோதான். சாட்சிகளை கிடைக்கக்கூடாது, எப்பயுமே கொடுக்கறது தான். அப்போ செந்தில் பாலாஜிக்கு இது மிகப்பெரிய உத்வேகம். ஏன்னா ஒருவேளை நீங்கள் வந்து கையெழுத்து போடக்கூடாது, இல்லை வந்து நீங்கள் சட்டசபைக்கு போகக்கூடாது, இல்லை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது, எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்னா, அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கக்கூடாது, இப்படி ஏதாவது சொன்னால் பிஜேபி அதிமுக எல்லா கட்சியுமே இதை பெருசாக எடுத்துக்கும். ஆளுநர் இதை ஒரு மேட்டரை பெருசாக போடுவார். யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுவாங்க, பாருங்கள் தார்மீக ரீதியாக விலகணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை, ரூட் கிளியர். ஆனால் இதுலேயும் நம்ம ஆளுநர் பிரச்சனை பண்ணுவாருன்னா இப்போயும் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கார். அவர் சாதாரண ஆளுநர் இல்லை. ஏன்னா அவர் வேறு ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார். அவர் வந்து பிஜேபிகிட்ட நன்மதிப்பை வாங்குவதற்கு ராஜ்யசபா பீகார்லேருந்து ராஜ்யசபா மினிஸ்டர் ஆகலாங்கிற ரேட்டில் அவர் போயிட்டுருக்கார். இல்லை எம்எல்ஏவே அங்கே மினிஸ்டர் ஆகலாங்கிற ரேட்டில் போயிட்டுருக்கார். அப்போ பிஜேபி ஒன்று செய்ய சொன்னால் 10 செய்வார். அப்போ இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சுய கௌரவமாக பார்க்குறாரு. அண்ணாமலை கண்டிப்பாக லண்டனுக்கு போயிருக்கோம், அவர் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலைகளையும் பிஜேபி பண்ணும். அப்போ இதிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறார்? இதை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு குறிப்பிட்டதுக்கு, இந்த ஈடி வந்து மேல்முறையீடு பண்ணுறதுல சிக்கல் என்னென்னா, 3 நீதியரசர்கள் இப்போ கொடுத்துட்டாங்க. இனிமேல் இவங்க போகணுன்னா 5 பெஞ்சு, 5 பெஞ்சுக்கு இவங்க போவாங்கங்கிறது இப்போதைக்கு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே போனால் அடிச்சிடுவோம், உடஞ்சிடும். ஏன் பிரச்சனை வருதுன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் ஒருவரை எவ்வளவு நாள் வேணால் சிறையில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தகர்க்கப்பட்டது. ஒன்று, ஆயுதம் வச்சுருக்கவங்க, போதைப்பொருள் கடத்தவங்க, இவர்களுக்கு எதிராக தான் பார்லிமெண்ட்டில் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் எல்லா வழக்குக்கும் போடுறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம், இவர் இந்த கண்டக்டரு டிரைவர்கிட்ட காசு வாங்கினது, அதுதான் மூல வழக்கு. அந்த வழக்கை ஈடி விசாரிக்க முடியாது. ஏன்னா ஈடி அப்படிங்கிறது பணப்பரிமாற்றத்தான் விசாரிக்கிறோம், மூல வழக்கை விசாரிக்க முடியாது. அங்கே வந்து மாட்டிக்கிச்சு இப்போ ஈடி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மூல வழக்கு விசாரித்து முடிக்க உங்களுக்கு தெரியும், அது ஆகும் ஒரு 10 வருஷம் ஆகும். அப்போ இப்போதைக்கு அது முடியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ தொடர்ச்சியாக ஈடி அப்படிங்கிறதுடைய அதிகாரமும் கேள்விக்குறியாயிடுச்சு. அதையும் தாண்டி இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார்? அதான் இப்போ திமுக கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு இடர்பாடு. ஆளுநர் என்ன பண்ணலாம்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் உடனே வழக்கு போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக வர தகவல் என்ன? ஆளுநர் வந்து இப்போ டைம் கேட்பாங்க, இன்றைக்கி வெளில வந்துட்டார், கண்டிப்பாக உடனே டைம் கேட்பாங்க, ஆளுநர்கிட்ட டைம் கேட்பாங்க. ஆளுநர் என்ன பண்ணுவாருங்கிறீங்க? இப்போ ஆளுநர் சட்டத்தில் உள்ள ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்பார், மேலேருந்து அவருக்கு இன்னும் தகவல் வரலை. இல்லைங்க, நீங்கள் குடைச்சல் கொடுங்கன்னா இங்கே வரவே மாட்டார். சென்னைக்கு வந்தால் தானே உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். நான் வந்து ஒரு 10 நாள் வந்து டெல்லியில் அங்கே பண்ணுறேன், இல்லை அங்கே போகிறேன், ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார். சுத்தலை விடுறது நம்ம ஆளுநருக்கு புதிய விஷயம் இல்லை. ஏற்கனவே பொன்முடி விஷயத்தில் இதே மாதிரி தான் பண்ணார்.
அவர் அமைச்சராக தொடரணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட, முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்று வைக்கல. உச்சநீதிமன்றம் போய் தான் பண்ணாங்க. அப்போ மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகுமானா அது மட்டும் போகாது, இன்னொரு விஷயமும் போகும். இப்போ திமுக என்ன கணக்கு போடுது, சப்போஸ் ஆளுநர் வந்து சொல்லிட்டாங்களாம், தகவலும் சொல்லியிருப்பாங்க பொழுது, ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலைன்னா நீங்கள் செக்யூலரிசத்துக்கே எதிரானவர்கள், அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானவர் அப்படின்னு நீங்கள் பேசின பேச்சு அது சம்பந்தமாக போகும். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும், இந்த நாட்டின் எல்லா குடிமக்களும் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் தான் உறுதி எடுக்கிறீங்க, அரசியலமைப்பு தான் இந்த நாட்டின் உயர்ந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செக்யூரிலிசம் அப்படிங்கிற வார்த்தை, மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆளுநர் ஏன் மறந்துட்டார் தெரியல, இவர் உண்மையிலே ஐபிஎஸ் படித்தாரான்னு தெரில. என்ன வழக்கு, இந்திரா காந்தி அம்மா தான் மதச்சார்பின்மை உள்ளே நுழைச்சாங்க. அப்போ அதற்கு அந்த நுழைச்சதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அப்போ வந்து ஒருத்தர் வாதாட போது சொல்கிறாரு, மதச்சார்பின்மை அப்படின்னு இந்திரா காந்தி அறிவிப்பதற்கு முன்பே இந்த வழக்கு போடப்பட்டது, அதனால் இது வந்து ஒத்து வராதுங்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை, மதச்சார்பின்மை அப்படிங்கிறது என்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதினாங்களோ அன்னைக்கே போடப்பட்டது. இது எப்படி இந்திரா காந்தி நுழைச்சது ஆகும், அரசியலமைப்பு சட்டம்னாவே மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மதச்சார்பின்மையே இன்றைக்கி கேள்விக்குறியாக்கியிருக்கார் ஆளுநர். அது வெளிப்படையாக அரசியலமைப்பின்படி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்கிறாருன்னா பெரிய கேஸ் இது. இது வந்து எப்படி வந்து ஆனந்த போஸ் மேலே அந்த பெண் பாலியல் பிரச்சனை சொல்லி நாங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்போ ஆளுநர் வகையாக மாட்டிட்டார். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிடிஆர் உங்களுக்கு நிறையா நாங்கள் பணத்தை கொடுத்தோம், நீங்கள் வந்து அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணீங்க, வரவு செலவு காட்டலன்னு அது ஒரு கேஸ் இருக்குது. ஏற்கனவே நிறைய கோப்புகளில் வந்து ஆளுநர் வச்சுருக்காரு அப்படின்னு அது ஒரு கேஸ் இருக்குது. இப்படி ஏற்கனவே ஒரு 10-15 கேஸ் ஆளுநர் மேலே இருக்குது. அப்போ இந்த கேஸு போகும். அது மட்டும் இல்லாமல் வக்கீல் துரைசாமி அவர்கள் கேட்டது, நீங்கள் உண்மையிலேயே ஆளுநராக நீடிக்கிறீங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணல, பதவி பிரமாணமே செஞ்சு வைக்காத போது நீங்கள் எப்படி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் இன்றைக்கி கேள்வி எழுணும். ஆனால் திமுக ரொம்ப ஆளுநர்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 3 நாளைக்கு முன்னாடி கூட பொன்முடி சென்னை பட்டமளிப்பு போலார் 2 பேரும் ஒன்றா தான் கலந்துக்கிட்டாங்க. அப்போயே சொன்னாங்க என்னங்க திமுக பயந்து போகுதுன்னு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் ஒருவேளை ஆளுநர் பண்ணார்னா திமுகவுக்கு சூப்பர் கண்டென்ட். இது ஒன்றை வச்சு, ஏன்னா ஆளுநர் வந்து புத்திசாலியாக இருந்தால் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய மக்கள் கூட என்னங்க அது இப்போ தான் வந்தார் உடனே பதவி பிரமாணம்னு பேசுவாங்க. ஆனால் ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலைன்னா என்னங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, அதான் முதலமைச்சர் சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி பிஜேபிக்கு இப்போ சிக்கல். ஏன்னா பிஜேபி தான் இதுக்கு காரணங்கிறது ஊர் ஃபுல்லாக தெரியும், அதுவும் குறிப்பாக அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயம், அண்ணாமலையை தாண்டி பிஜேபி இதை எப்படி எடுத்துக்கும், பிஜேபிக்கு இது வந்து ஒரு மான பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்க, இடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் மோசமானவங்களா, இடியில் இருக்க அதிகாரிகள் திறமையான அதிகாரிகள் தான், மாற்று கருத்தே இல்லை. அதை கரப்ட் பண்ணது யார், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி. இடியோட இயக்குனர் மிஸ்ராவுக்கு 3 தடவை பதவி நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, யாருக்காக பண்ணீங்க? இதற்கு முன்பு இடி எடுத்த கேஸில் ஏதாவது ஒரு கேஸில் தண்டனை வாங்கி தந்திருக்கா? கவிதா அவர்கள், மணிஷ் சிசோடியா அவர்கள், சஞ்சய் ராகவத் அவர்கள், கெஜ்ரிவால் அவர்கள், சொல்லிக்கிட்டே போகலாம். அது கவிதாலேருந்து எல்லாத்துக்குமே, ஹேமந்த் சோரன்லேருந்து. அப்போ இடியுடைய அதிகாரமே இன்றைக்கி கேள்விக்குறியாயிடுச்சு. அதற்கு காரணம் மோடி அவர்கள். ஒரு நல்ல புலனாய்வு அமைப்பை இந்த மாதிரி கொண்டு வந்ததின் பங்கு மோடிக்கு சேரும். அப்போ செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பதவி பிரமாணம் பண்ணாமல் இருப்பீங்க? ஏன்னா இப்போ ஆளுநருக்கும் பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன சிக்கல், ஆளுநர் ஒரு முடிவில் இருக்கார், கண்டிப்பாக அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்னோம், டெல்லியில் சம்மந்தமாக வேலை போயிட்டுருக்கு, பெரிய வேலை போயிட்டுருக்கு. துஷார் மேத்திலேருந்து சொலிசிட்டர் ஜெனரல் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கார், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லுவாங்களா, அவங்க ஐடியா கொடுப்பாங்களா? ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் போடுவாங்கன்னு நினச்சாங்க. அந்த கண்டிஷன் இல்லை. கண்டிஷன் போட்டால் கண்டிப்பாக ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ஐடியா இருந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னென்னா இன்றைக்கி அந்த இது வருது, அதாவது உத்தரவு வருதுன்னு தெரியும், வரப்போகுது, ஏதோ ஒரு உத்தரவு வரப்போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் நாளையிலேருந்து எந்த ஃபங்க்ஷனுமே தமிழ்நாட்டில் இல்லையா, ஒரு 5 நாள். அப்போ என்ன பிளான், முதல்லையே ஒரு வேளை வந்தால் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடாது, 5 நாள் டெல்லியில் முகாமிட்டு எல்லா வேலையும் பண்ணுவோம். கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் கேட்டால் ஐயா வெளியே டெல்லியில் வேலை இருக்குதியா, முடிச்சுட்டு வந்து பண்ணுறேங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ ஈடிக்கான ஒரு கதவும் அடைக்கப்பட்டு விடுது. ஏன்னா நிறைய பேர் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கு கெஜ்ரிவால் வழக்கு ஒன்று,
இவங்க வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க. மேல்முறையீடு பண்ணால் வாய்ப்பே இல்லை, பண்ணால் இவங்க அடி வாங்குவாங்க. பழைய 5 பெஞ்சுக்கு போனோம்னா 3 பெஞ்சு சொன்னால் தான் ஓகேம்பாங்க. மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு கிடைச்சது ஒரு ஜாக்பாட் தான். ஏன்னா முதல்வரே இந்த மாதிரி சொல்லும்போது யார் ஒன்றும் பண்ண முடியும்? முதல்வர் வந்து நீங்கள் வரதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறார். கொங்கு பகுதியில் மீண்டும் திமுகவுடைய ஆட்டம், ஏற்கனவே ஆட்டம், இன்னும் ஆட்டம் ஆரம்பித்து விடும். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, பிஜேபிக்கு ஒரு பெரிய செக் வைக்கிறதுக்கான வேலை, மெகா திட்டம் தான், அதில் மாற்று கருத்தில். எப்பயுமே ஏன்னா ஒருவர் வந்து அப்படியே ஒரே மாதிரி இருக்க முடியாதும்பாங்கல்ல, வாழ்க்கையில் மேடு பள்ளம் தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாருங்க, இப்போ நல்லா இருக்காருங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் அவரை குற்றம் சாட்டுறவர் கூட என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க ஒரு நடந்தது, யார் தான் தப்பு பண்ணல, அதுக்கு தான் இவ்வளோ நாள் அனுபவிச்சிட்டார், மக்கள்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளும் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் மீண்டும் ஒரு பெரிய கண்டென்ட்டை கொடுக்க ரெடி ஆகிட்டாருன்னு தான் தோணுது. ஆளுநர் அடுத்தடுத்த மூவ் தான் இன்றைக்கி தமிழக அரசியலே பெருசாக பேசப்படுது. டெல்லியில் உள்துறை இல்லைங்க பிரச்சனை ஆகிரும், ஏன்னா ஏற்கனவே துஷார் மேத்தா சொல்லிட்டாங்களாம், சொல்லிட்டு ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி தான் ஆலோசனையே போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொன்னதை வந்து இன்றைக்கி வந்து அதனால தான் பிஜேபி அமைதியாகிடுச்சு. இல்லைன்னா பிஜேபி அறிக்கை விட்டுருக்கோம் இது தார்மீக அடிப்படையில் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் நம்ம ஆளுநர் வித்தியாசமானவர், கண்டிப்பாக பண்ணுவார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொன்னவர் தானே இவர். அப்போ இவர் 2 நாளில் பதவி ஏற்கிறாரா, இல்லை இதை வச்சு ஒரு 10 நாள் கண்டென்ட் ஓட போகுதான்னு தெரில. ஆனால் அப்படி டிலே பண்ண அது திமுகவுக்கு நல்லது, கண்டென்ட் கிடைக்கும். இப்போ முதலமைச்சர் மோடியை சந்திக்க போயிருக்காரு, அதை சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க கரெக்டாக இப்படிங்க இன்றைக்கி பார்த்து செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிறார், இன்றைக்கி பார்த்து சந்திக்க போகிறாரு, இது உள்குத்துங்கிறாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் டைம் கேட்டது போன வாரம் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி, அப்போ மோடி ஒதுக்கலை, இன்றைக்கி தான் ஒதுக்கார். இது வந்து தற்செயலாக நடந்ததே ஒழிய எல்லாருக்கும் தெரியுங்க, இருந்தால் உண்மைன்னு சொல்லிட போகிறோம். தற்செயலாக நடந்ததே ஒழிய இன்னொன்று, அது எப்படி பிஜேபி வந்து இவ்வளோ நாள் விடாமல் செந்தில் பாலாஜியை விட வைப்பாங்க? அதனால் திமுகவுக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிஜேபிங்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. செந்தில் பாலாஜி உள்ளே வைக்கணும் தான் பிஜேபியோட ஒரே நோக்கம், அது அண்ணாமலையோட நோக்கம். அண்ணாமலைக்கு பாடு திண்டாட்டம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.